நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக உள்ளவர் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டம். கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. திருமண நிகழ்வில் அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ச. வரி அதிகரிப்பின்றி நாட்டில் வருமானத்தை உயர்த்த முடியும், வலியுறுத்தும் சம்பிக்க ரணவக்க. இமயமலை பிரகடனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, 3 தூதுவர்களிடமும் வடக்கின் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்து. காக்கைகள் மைனாக்கள் மீண்டும் எழ முயல்கின்றன, சஜித் பிரேமதாசா. தமிழர்களுக்கு எதிராக மஹிந்த நடத்தியது போர் அல்ல, இனப்படுகொலை நடைபெற்றது, கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. நாட்டில் இனங்களுக்கு இடையிலான தவறான புரிதலுக்கு மொழி பிரச்சனையே காரணம், நீதியமைச்சர் தகவல். வெள்ள பேரிடரால் அவதியுறும் மக்களுக்கு உதவ முன்வாருங்கள், ஸ்ரீதரன் கோரிக்கை. ஜாலில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட இருந்த உருளைக்கிழங்கு விதைகள் பழுது, ஆராய விசேட கூட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு காரணமாக உள்ளவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்குரிய திட்டங்களை தொடங்கியுள்ளனர் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். சந்திரோதயம் கலை இலக்கிய பெருமன்றத்தினரின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் மலேகம் 200 எனும் மலேக மக்களின் பெருமையை பறைசாற்றும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த கோவிந்தன் கருணாகரம், மலேக மக்கள் அந்நிய செலாவணியை இட்டுத்தரும் மக்களாக இருந்தாலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகள் இன்றும் சுதந்திரமாக நடமாடி திரிகின்றனர். மொட்டுவின் மகாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதியை காணவில்லை, கட்சியின் தேசிய அமைப்பாளர் அது பதவி தற்போது வெற்றிடமாகியுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு காரணமாக உள்ளவர் அடுத்து ஆட்சியை கைப்பற்றுவதற்குரிய திட்டங்களை தற்போதைய திட்டம் தொடங்கியுள்ளார். நமது மாவட்டத்தின் மேய்ச்சல்தரை சம்பந்தமான பிரச்சினைக்கு ஜனாதிபதி சாதகமான பதில் வழங்குகின்ற போதிலும் அரசு அதிகாரிகள் அதற்கு செவிசாய்ப்பதில்லை. இன்று நீதிமன்ற தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்த முடியவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அப்பிரதேசத்துக்கு செல்வதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களுடன் வடக்கு கிழக்கு மக்கள் இன்றும் கைகோத்திருப்போம் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற திருமண நிகழ்வின் போது இலங்கையின் உயர்மட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் இந்நாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர். கடந்த 14ஆம் தேதி கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் இரவு இடம்பெற்ற திருமண வைபவம் ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா புதியன பெரமுன கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பதுல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எம்மை கஷ்டத்தில் தள்ளிய ஆட்சியாளர்கள் தற்போது புதிதாக முகமூடி அணிந்து கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சிக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதியன பெரமுனவின் மாநாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் மே ஜூன் காலப்பகுதியில் விரட்டி அடிக்கப்பட்ட தலைவர்கள், குறிப்பாக கொழும்பில் இருந்த மஹிந்த ராஜபக்ச எங்கு சென்று மறைந்தார்? திருகோணமலை முகாமில் மறைந்திருந்தார். கொழும்பில் இருந்த பசில் மேலே பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் இருந்தார். கொழும்பிலிருந்து நாமல் தந்தையுடன் முகாமுக்கு சென்றார். கோட்டபாய மாலித்தீவில் இருந்தார். பின்னர் சிங்கப்பூருக்கு சென்றார். இவை அனைத்தும் நினைவிருக்கிறதா? ஆனால் தற்போது மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கிறீர்கள். அவர்கள் தலைவராக மீண்டும் மஹிந்தவை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். ஏன் நாட்டை கட்டி எழுப்புவதற்காகவா? மக்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எம்மை கஷ்டத்தில் தள்ளிய ஆட்சியாளர்கள் தற்போது புதிதாக முகமூடி அணிந்து கொண்டு மீண்டும் வருவதற்கு முயற்சிக்கின்றனர். காட்டு சட்டமே நாட்டில் உள்ளது. குற்றவாளிகளே ஆட்சியில் உள்ளனர். ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ஆகிய 2 தரப்பினரும் முன்னர் ஒருவருக்கொருவர் போரிடும் எதிரிகளாக தெரிந்தார்கள். தற்போது அவர்கள் இருவருமே ஒரே அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். மஹிந்த, கோட்டபாய, பசில், அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்ட பலர் குற்றவாளிகள். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூட குற்றவாளி. நீதிமன்றத்தின் அபராதம் விதித்துள்ளனர். இவ்வாறான ஆட்சியாளர்கள் இருப்பதை நினைத்து நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்கள் மீதான வரியை அதிகரிக்காமல் நாட்டின் வருமானத்தை 50 வீதத்தால் உயர்த்த முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். வரி செலுத்தாமல் ஆடம்பர வாழ்க்கை வாழும் பணக்கார வர்க்கம் இந்த நாட்டில் இருப்பதாகவும் அந்த வகுப்பினரின் வருமானத்தை கண்டுகொள்ள அரசு பயப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
செல்வந்தர்களின் வருமானம் பதிவாகும் வகையில் ஒரு வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டால் புதிய வரிகள் தேவைப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். 5 கோடி ரூபாய்க்கு மேல் வரி செலுத்தும் சுமார் 2500 பேர் வரை இந்த நாட்டில் இருப்பதாகவும் அதில் சிக்காதவர்கள் சுமார் 2500 பேர் இருப்பதாகவும் அவர்களின் உண்மையான வருமானத்தை இன்னும் ஒரு மாதத்தில் தெரிவிக்கும் முறைமையை தயார் செய்ய முடியும் என சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். மேலும் பச்சிளம் குழந்தை முதல் முதியவர் வரை அனைத்து மக்களிடமும் பெறுமதிசேர் வரியை மாத்திரம் 30,000 ரூபாய் அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் மக்களின் வருமானம் குறைந்துள்ள நிலையில் இவ்வாறான வரியை செலுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இமயமலை பிரகடனம் தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யவில்லை, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜப்பான், தென் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து ராஜேந்திரிகளிடம் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவித்துள்ளனர். வடக்குக்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோசி கிடேகி, சுவிட்சர்லாந்து தூதுவர் செரி வோல்ட் மற்றும் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சாண்டில் சால்க் ஆகியோருக்கும் தமிழ் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று முன்தினம் இரவு ஜாலில் உள்ள தனியார் விடுதியில் சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் கட்சிகளின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி.வி. விக்னேஸ்வரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், வினோ நோகார்தலிங்கம், சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது நல்லிணக்க முயற்சிகள் சம்பந்தமான விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. பங்கேற்ற உறுப்பினர்கள் இமயமலை பிரகடனத்தை முழுமையாக நிராகரிப்பதாக தெரிவித்தனர். தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இமயமலை பிரகடனம் சம்பந்தமாக தெரிவிக்கையில், பௌத்த தேரர்கள் ஊடாக நல்லிணக்க முயற்சியை ஏற்படுத்த முடியும் என்ற நிலைப்பாட்டில் புலம்பெயர் அமைப்பொன்றும் பௌத்த தேரர்களும் அண்மையில் பல்வேறு சந்திப்புகளை முன்னெடுத்தனர். இதன் பின்னணியில் இங்குள்ள ராஜதந்திரிகள் சார்ந்த நாடுகள் செயற்படுகின்றனவா இல்லையா என்பது எமக்கு தெரியாது. ஆனால் குறித்த முயற்சி சம்பந்தமாக எம்முடன் எந்தவொரு கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் குறித்த பிரகடனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்கள் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை. விசேடமாக இனப்பிரச்சினைக்கான தீர்வு, பொறுப்புக்கூறல் விடயங்கள் எவையும் அதனுள் உள்ளடங்கப்படவில்லை. அந்த வகையில் பொதுப்படையான விடயங்களை மையப்படுத்தி தென்னிலங்கையுடன் உரையாடலை மேற்கொள்வதானது தமிழ் மக்களின் அபிலாசைகளை புறந்தள்ளி அனைத்தையும் மூடி மறைத்து முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகும். அவ்விதமான ஒரு செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமன்றி இந்த செயற்பாடானது தற்போதைய ஆட்சியாளர்களை பாதுகாத்து அவர்களின் அதிகாரத்தை நீடிக்க செய்வதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றதா என்ற சந்தேகம் உள்ளது. நாட்டை வங்குரோத்தாக்கிய ஜனாதிபதியின் எடுபிடிகள் மீண்டும் எழுச்சி பெற முயல்கின்றனர். 7 மொழிகள் கொண்டவர்கள் என நாட்டை வங்குரோத்தாக்கிய காக்கைகளும் மைனாக்களும் மீண்டும் கடும் பிரயத்தனம் மேற்கொள்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பை ஏற்காமல் தற்போது ஜனாதிபதி கனவில் இருப்பதாக நாட்டையே பங்குரோத்தாக்கிய தலைவர் குறிப்பிடுகிறார். நாட்டை பங்குரோத்தாக்கிய மொட்டு தரப்புடன் இணைந்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதாலேயே இந்த பொறுப்பை ஏற்க நாம் விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் ஆணையுடனே நாட்டை பொறுப்பேற்கும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். பியகம பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளைப் போன்று ஊடகங்களில் வந்து கோப்புகளை காட்டி பொய்ப்படம் காட்டாது. நாட்டை பங்குரோத்தடைய செய்தவர்களை நடைமுறையில் சட்டத்தின் கீழ் எப்போதோ நிரூபித்து விட்டோம். நாட்டில் பங்குரோத்து நிலையால் வறுமையின் கீழ் இருந்த மக்கள் தொகை 30 லட்சத்திலிருந்து 70 லட்சமாக அதிகரித்திருக்கும் நேரத்தில் வறிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இதுவரை இல்லை. 15% காணப்பட்ட வரி 18% அதிகரித்து நாட்டையே பங்குரோத்தாக்கிய ஜனாதிபதியின் எடுபிடிகள் மீண்டும் எழுச்சி பெற முயல்கின்றனர். 7 மூலைகளை கொண்டவர் என நாட்டையே பங்குரோத்தாக்கிய காக்கைகளும் மைனாக்களும் மீண்டும் எழுச்சி பெற கடும் பிரயத்தனம் எடுத்து வருகின்றது. தேர்தலின் போது மக்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் ஆட்சிக்கு வந்த பின் அரசியல்வாதிகளே தீர்மானங்களை எடுக்கின்றனர். தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பை ஏற்காமல் தற்போது ஜனாதிபதி கனவில் இருப்பதாக நாட்டையே பங்குரோத்தாக்கிய தலைவர் குறிப்பிடுகிறார். நாட்டை பங்குரோத்தாக்கிய மொட்டு தரப்புடன் இணைந்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதால் இந்த பொறுப்பை ஏற்க நாம் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் மாற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளது. என் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் ஆணையுடனே நாட்டை பொறுப்பேற்கும். கிராமத்திலும் நகரத்திலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை இளைஞர்களுக்கு வழங்குவதே ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இலக்காகும். எமது அரசாங்கத்தில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முடிவெடுக்கும் உரிமை வழங்கப்படும். அதிகாரம் அளிக்கப்படும். நாட்டில் சிறுவயது முதலே கல்வியை மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தென்னிந்திய தொலைக்காட்சியான சீத்தமிழ் சரிகம பாடல் போட்டியின் இறுதிப் போட்டியில் இலங்கையின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிஷா வெற்றி பெற்றுள்ளார்.
நேற்று சென்னை நேரு உள்ளக விளையாட்டரங்கில் இறுதிப் போட்டி இடம்பெற்றது. முதலிடத்தை வெற்றி பெற்ற கெல்மெசாவுக்கு இந்திய ரூபாய்கள் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசில் வழங்கப்பட்டது. வெற்றியின் பின்னர் அவர் தனது முகப்புத்தகத்தில் தெரிவித்த கருத்தில், மண்ணுக்கும் மண்ணுக்காக உயிர் துறந்த மறவர்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன், எனக்கு இத்தனை அன்பும் ஆதரவும் தந்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பிள்ளையாய் என்றும் நான் இருப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச தமிழர்கள் மீது நடத்தியது போரல்ல, இனப்படுகொலை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய தலைவராக மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை சில தினங்களுக்கு முன்னர் தெரிவு செய்தனர். அந்த கூட்டத்தில் தனது பதவியேற்புரை நிகழ்த்திய போது போர் வெற்றிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொதுஜன பெரமுன கூட்டணியே காரணம் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அவர் சார்ந்த அணியோ இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை. பொருளாதார வளர்ச்சியின் பெயரில் அவர்களது காலத்தில் அவர்கள் முன்னெடுத்த அனைத்து வேலை திட்டங்களுமே நாட்டை கடனுக்குள் தள்ளியுள்ளது. குறிப்பாக நாட்டை சீனாவின் கடன் பொறிக்குள் தள்ளி சீனாவை இலங்கை விவகாரங்கள் தொடர்பாக தவிர்க்க முடியாத தரப்பாக கொண்டு வந்து நிரந்தரமாக இலங்கையில் பிடியொன்றை வைத்திருப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்குத்தான் ராஜபக்ச தரப்பு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் என்ற பெயரில் நடத்தப்பட்ட வேலை திட்டங்கள் அனைத்தும் அமைந்தது. அம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு தாமரை கோபுரம், கொழும்பு துறைமுக நகரம் என அனைத்துமே முழுக்க முழுக்க நாட்டினுடைய அபிவிருத்தி என்கின்ற நோக்கத்தோடு முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் அல்ல. மாறாக இந்த வேலை திட்டங்களின் ஊடாக இலங்கை சீனாவுக்கு கடன்பட்டு முழுமையாக தவிர்க்க முடியாத சக்தியாக இடம்பெறுவதற்கு சீனாவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தமையே உண்மை. குறித்த வேலை திட்டங்கள் அனைத்தும் இன்று நாட்டுக்கு சுமையாக இருக்கின்றனவே தவிர டொலர் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற திட்டங்கள் அல்ல. உண்மை இதுவாக இருக்கின்ற போது ஒரு புதிய பதவியை எடுத்தால் இவ்வாறு கூறினால் மக்கள் அதை நம்புவார்கள் என்ற அடிப்படையில் அவர் இதனை கூறியதாகவே பார்க்க வேண்டும். மக்கள் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் 5 வருடங்கள் ஆணை கொடுத்திருந்த நிலையில் 2 வருடங்களுக்கு முன்னதாகவே கோட்டபய ராஜபக்சவை விரட்டி அடித்தனர். அதற்கு முன்னதாக பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவையும் வீட்டுக்கு அனுப்பினர். ஆகவே மக்களின் நிலை பற்றி பொதுஜன பெரமுன தரப்புக்கு விளங்கவில்லை என்றால் அவர்களின் அரசியல் எதிர்காலம் தொடர்பில் அனைத்து மக்களும் தெளிவான பதிலை வழங்குவார்கள். இதேவேளை போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்தது தான் என்று ஒரு கருத்தை மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். உண்மையில் அவர் நடத்தியது போர் அல்ல. இனப்படுகொலையே. இன்று காசாவில் இடம்பெறுவது போர் அல்ல, அங்கு நடைபெறுவதும் இனப்படுகொலையே. கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்ற அனைத்தையும் அழிப்பது போர் அல்ல. இனப்படுகொலை செய்வதற்கு ஒரு கெட்டித்தனமும் தேவையில்லை. ஹிட்லர் போன்ற ஒரு முட்டாளும் செய்யலாம். தமிழினத்துக்கு நடந்தது இனப்படுகொலையே. காசா மக்களுக்கும் அதுதான் நடக்கின்றது. போர் என்ற பெயரில் நடந்த இனப்படுகொலை எந்தளவு தூரத்துக்கு அது ஒரு இனப்படுகொலை என விளங்கிக் கொள்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றதென்றால் அந்த இனப்படுகொலை செய்த தரப்பு தங்களுடைய நலன்கள் என்று வருகின்ற போது தமிழர்களுக்கு எதிராக பாவித்த ஆயுதங்களை, விசேடமாக சட்ட ஆயுதங்களை சிங்கள மக்களுக்கு எதிராகவும் பாவிக்க தயார் என்ற நிலையில் காட்டியிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த விடயங்களை, ஆட்சியாளர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று அவற்றை கேள்விக்குட்படுத்தாமல் இருந்த சிங்கள மக்கள் இன்று தங்களுக்கு நடந்த பின்னர் தமிழர்களுக்கு எவ்வாறு நடந்திருக்கும் என்பதாக விளங்கிக் கொள்வதாகத்தான் நிலைமை இருக்கின்றது. போரிலே வெற்றி பெற்றதாக கூறுவது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயம். அவர்களது வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணங்கள் எதனையும் இதுவரை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்பதை, தொடர்ந்தும் அதே பாதையில் தான் செல்ல விரும்புகிறார்கள் என்பதையும் இது காட்டி நிற்கின்றது. தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடத்தியவர்கள் இன்று பொருளாதார போரை நடத்துகிறார்கள். இந்த பொருளாதார போரானது சாதாரண நடுத்தர வர்க்க மக்களும் மிகவும் கஷ்டப்படும் மக்களுக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். கிழக்கில் வாழும் சிங்கள மற்றும் தமிழ் மக்களின் ஒற்றுமையை அளிக்க வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவோரை கேட்டுக்கொள்வதாக மட்டக்களப்பு அம்பட்டிய சுமணரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு கெவிலியாமடு விகாரையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். திபிலபுத்தனை கிராமத்தில் சிங்கள மக்கள் பல வருடங்களாக விவசாயம் செய்து வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் இந்த விவசாய செய்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த விவசாய நிலங்களை தமிழ் மக்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்கு வழங்க வேண்டும் என அவர்கள் கூறுவதாக தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல ஆண்டுகளாக வாழ்ந்த நிலத்தை கால்நடைகளுக்காக வழங்கினால் சிங்கள மக்கள் எவ்வாறு வாழ்வார்கள்? அதற்கு எதிராக தாம் குரல் கொடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு வருகை தந்து இனவாதத்தை உருவாக்குகிறார்.
மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் யுத்த காலத்தில் தம்மை பாதுகாத்தார்கள். அன்று முதல் தமிழ் மக்களுடன் தாம் இருந்ததாகவும் அவர்களின் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் உதவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கிடையில் வெறுப்பை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது மிகவும் தவறானது எனவும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தமது பங்காளிகள். இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு தாம் எதிர்ப்பு வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கில் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம்பெட்டிய சுமணரத்ன தேரர் தேசிய ஒருமைப்பாடு சிதைந்து வருவதால் தற்போதைய ஆட்சியாளர்கள் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இடம்பெற்று வரும் தவறான புரிதலுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மொழியை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பதாகும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். மத்திய மாகாணத்தில் மக்களுக்கு இருந்து வரும் ஆவணங்கள் தொடர்பான சட்ட பிரச்சினைகளை தீர்த்தல் மற்றும் தேவையான ஏனைய சட்ட உதவிகளை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் விசேட நடமாடும் சேவை நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. இதில் கருத்து தெரிவிக்கும் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடமாடும் சேவை வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். வடக்கு கிழக்கில் ஒரு சிலருக்கு தங்களை இலங்கை பிரஜைகள் என்பதை உறுதிப்படுத்த முடியுமான நிலைமை கூட இருக்கவில்லை. இந்த நாட்டில் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியுமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உள்ளது. என்றாலும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக மாத்திரம் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல் ஏற்படுகின்றது. இதனால் தான் இணக்க சபை முறைமையை ஏற்படுத்தி இருக்கின்றோம். மக்களுக்கு சாதாரணமாக ஏற்படும் சட்ட சிக்கல்களுக்காக இலவச சட்ட உதவி பெற்றுக்கொள்வதற்கு சட்ட உதவி ஆணைக்குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மக்களும் எந்த பேதமும் இல்லாமல் இதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று நகர, கிராம மற்றும் தோட்டங்களின் பிள்ளைகளுக்கு வழங்கும் கல்வியை ஒரே மாதிரியாக வழங்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் புதிய கல்வி முறை ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். துவாரகா உயிருடன் இருக்கின்றார் என்ற விடயம் இந்திய பாதுகாப்பு படைக்கும் புலனாய்வுத்துறைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் என அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு ரீதியாக பாரதூரமான விடயமாகத்தான் இது இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் நீண்ட காலமாக இலங்கை அரசுக்கு பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் விடயமாக இது காணப்பட்டது. துவாரகா விவகாரத்தில் இந்திய புலனாய்வு பிரிவு பின்வாங்க 2 காரணங்கள் பிரதானமாக இருக்கலாம். ஒன்று, துவாரகா தொடர்பில் வெளியான காணொளி போலி என அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இரண்டாவது, அதன் பின்னணியில் அவர்கள் கூட இருந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார். வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்புற்றிருக்கும் மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உதவும் உள்ளங்களிடமும் தன்னார்வ அமைப்புகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேசத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாக தமது இருப்பிடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து கிளி கண்டாவளை மகா வித்தியாலயம், கிளி நாகேந்திரபுரம் ஆத்தாக்கா பாடசாலை, கிளி முரசுமோட்டை ஆத்தாக்கா பாடசாலை ஆகிய 3 பாடசாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அம்மக்களை நேற்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு பரோபகாரியம் சமூக ஆர்வலருமான நளின் ஐடி நிறுவன உரிமையாளர் சஞ்சீவ் அவர்களது நிதி பங்களிப்பில் உலருணவு பொதிகளை வழங்கி வைத்த போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்தார். இடம்பெயர்ந்துள்ள 86க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் கண்டாவளை பிரதேச செயலாளர், கிராம அலுவலர்கள், சமுத்தி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இணைந்து சமைந்த உணவுகளை வழங்கி வருகின்றனர். எனினும் அந்த மக்களுக்கான பாய்கள், போர்வைகள், நுளம்பு வலைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தேவைப்பாடு நிலவுகின்றது. சம நேரத்தில் பொன்னகர் மற்றும் அக்கராயன் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் வெள்ள அனர்த்த பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உலருணவு, அத்தியாவசிய பொருட்கள் என்பனவற்றை வழங்க முடிந்தோர் நேரடியாக அந்த மக்களுக்கு வழங்கி வைப்பது காலப்பெரும் பணியாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படவிருந்த உருளைக்கிழங்கு விதைகள் பழுதடைந்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. உலக வங்கியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ் மாவட்ட உருளைக்கிழங்கு செய்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக கொழும்பிலிருந்து எடுத்து வரப்பட்ட 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 21 மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு பழுதடைந்துள்ள நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்த விதை உருளைக்கிழங்கு குப்புலான் பகுதியில் உள்ள களஞ்சியத்தில் இறக்கப்பட்ட நிலையில் குறித்த கிழங்குகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக எடுத்து வரப்பட்ட உருளைக்கிழங்கின் பெரும்பாலானவை
அழுகிய நிலையில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து எடுத்து வரும் போதே விதைகள் பழுதடையும் தன்மை இருப்பது அவதானிக்கப்பட்டதாகவும் இதனால் விவசாயிகள் குறித்த விதை உருளைக்கிழங்கை நடுகை செய்வதற்கு மறுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.